எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிற ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்த அல்செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 14/3/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:45 முதல் 1:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கிழக்கு திசை இன்று சூலம். கிழக்கு நோக்கி போறதா இருந்தா கொஞ்சம் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. திதி ஏகாதசி திதி. நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். யோகம் வரியான் நாம யோகம் காலை 9:55 வரை, பின்பு பரிகம் நாம யோகம். கரணம் பவகரணம். சந்திராஷ்டமம் மிருகசீரிட நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவான். நம்ம இந்த மாதம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா 12 தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட 13 நாள் வரைக்கும் சனி பெயர்ச்சி பலன் தான் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முழுக்க சனி பெயர்ச்சிக்கு உண்டான பரிகாரம். அந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா 12 ராசி நபர்களும் செய்து கொள்ளலாம். யாரெல்லாம் எந்தெந்த விஷயங்கள் செய்ய முடியுமோ செஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த சனி பகவானால நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. சனி பகவானால பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்துக்கு, அதுக்கு அந்த சொந்த பந்தத்துல உள்ளவங்க, நெருங்கிய உறவுல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த இம்பாக்ட் கொடுக்கும். ஒரு பயம், பதட்டம், கண்டம், அது எல்லாத்தையுமே செய்வார் சனி பகவான். ஏன்னா அதோட பார்வை 3 இடங்களை விழுது. 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். அதே மாதிரி குரு பகவான் இருக்கு. சனி பகவான் உட்கார்ந்த இடம் சிறப்பு, பார்க்கக்கூடிய இடம் பிரச்சனை. ஆனா குரு பகவானுக்கு இது அப்படியே மாறி வரும். உட்கார்ந்த இடத்த பால் பண்ணுவார், பார்க்கக்கூடிய இடங்களை சுபமா மாத்துவார். இது அனைத்தும் பொது பலன் தான். ஓகேங்களா? 12 ராசிக்கும் பொது பலன் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களோட சுய ஜாதகத்துல, ஓகேங்களா, நீங்க பிறந்த லக்னத்துக்கு இந்த சனி பெயர்ச்சி கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி மாற்றம் வரும். இப்ப சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்க சுய ஜாதகத்துல சுப கிரகங்கள், குரு பகவான், மற்ற சுப கிரகங்கள் பார்க்கக்கூடிய இடமும் ஒன்னா இருந்தா இதுல கொஞ்சம் விதிவிலக்கு ஏற்படும். ஏன்னா சனி பகவான் பார்வை மைனஸ் தான். அதனால அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், அதே மாதிரி மூத்த சகோதரன், மருமகள், மருமகன், இளைய சகோதர சகோதரி, அக்கா, இந்த மாதிரி எல்லா உறவு, தாய்மாமன், சின்ன மாமியார் உறவு உட்பட நம்ம நெகட்டிவா தான் பேசியிருக்கிறோம். பொதுவாக நம்ம இதில் நெகட்டிவ் சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த இதில் சொல்லியிருக்கோம். என்ன காரணம்னா இந்த சனி பெயர்ச்சியோட பலன்கள் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது காமனான பலன் தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால இதுல உள்ளது அப்படியே நடக்குமானா அந்த தசாபுத்தியோட சப்போர்ட் பண்ணணும். பிளானட் சனியும் பார்க்குற மாதிரி நெகட்டிவ் பிளானட்டும் பார்த்தா மட்டும்தான் அது செயல்படும். இது இப்போ ஒருத்தவங்க குழந்தை ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களோட அப்பா அம்மா ஜாதகம் வலிமையா இருந்தா இந்த காரியம் நடக்காம கூட போகும். ஓகேங்களா? எப்போதுமே அவங்கவுங்க சுய ஜாதகம் தான் கடைசி காலம் வரைக்கும் பேசும். இது கோச்சாரத்துல கிரகங்கள் நகர்ந்து வரும்போது ஒரு சில பேத்துக்கு, கோடிக்கணக்கில் ஒரு சில பேத்துக்கு இந்த மாதிரி மாற்றங்கள், நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். இப்ப நம்ம அடுத்தது பங்குனி மாச பலன் தான் நம்ம பார்க்க போறோம். பங்குனி மாதம் உதயமாகிறது பாத்தீங்கன்னா 15/3 நாளையிலிருந்து பங்குனி மாதம் உதயமாகுது, ஞாயிற்றுக்கிழமை. ஓகேங்களா? பிறக்கக்கூடிய திதின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தேய்பிரை ஏகாதசி திதி தான் நாளைக்கு வருது.
கரணம் வந்து பாலவ கரணம். நாளைய பொறுத்த வரைக்கும் யோகம் வந்து பரிகம் நாம யோகம், பங்குனி மாசம் பிறக்கிறது. அப்ப பரிகம்னாவே யோகி பகவானுங்கிறது சனி பகவான் உத்திராட்டாதி நட்சத்திரம் வரும். அவயோகிங்கிறது சந்திர பகவான் அஸ்த நட்சத்திரத்துல வந்து வருவாங்க. திதிசூன்யம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியும் மீன ராசியும் பாதிப்பு வந்து உண்டு. இந்த லக்னம்ங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு சூரிய உதயம் வந்து காலையில 6:36. அப்ப அது அடிப்படையில வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து மீன லக்னத்துல வரும் சூரிய உதய கணக்குப்படி. ஆனா சூரிய பகவான் முன்னாடியே வந்து கும்பராசியில தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த நிகழ்வுகள்லாம் வச்சு நம்ம வந்து பலன்கள் வந்து விரிவா நாளையிலிருந்து 12 ராசிக்கும், இப்ப தை மாசம் மாசி மாசத்துக்கு ஒரு ராசிக்கு 2 நாள் டைம் எடுத்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி நாளையில இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் 2 நாள் வந்து டீப்பா பேச போறோம். இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து புஷ்கர நவாம்சத்திலையும் சனி பகவான் புஷ்கர நவாம்சத்திலையும் வந்து இருக்கிறாங்க. செவ்வாய் பகவான் வந்து வர்க்கோத்தம பாதத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரிய பகவான் செவ்வாய் பகவான் வலிமையா இருக்கிறாங்க. சனி பகவான் கர்மக்காரகன், அவரும் வலிமையா இருக்கிறாங்க. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, பங்குனி மாசத்தோட பலன்கள் நாளையிலிருந்து டீட்டெயில்டா 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் 2 நாள் வீதம் உங்க குடும்பத்துல இருக்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி குழந்தைகள் படிப்பு திருமணம் இதை பத்தி A to Z நம்ம நாள்ல இருந்து பார்க்க போறோம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலை எண்களை வந்து மணிக்கட்டுல வந்து எழுதுங்க. எழுதும் போது உங்களோட தேவை கோரிக்கைகள் வந்து மனதார நினைச்சுங்க. இந்த சனி பயிற்சினால இடையூறுகள் வந்தாலும் நீங்க பயப்பட வேணாம். ஏன்னா நீங்க ராஜநிலை எண்களை கையில வச்சுக்கிட்டாவே சந்திராஷ்டம அன்னைக்கு வேலை செய்யாது, சனி பகவானால தாக்கமும் வராது. 100% நான் தெளிவா சொல்றேன். உங்களோட நம்பிக்கை 100% வந்து இருக்கணும். ஓகேங்களா? மணிக்கட்டுல எழுதும் போது உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறேன், நல்ல வருமானம் வருது, குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கிறோம், வீடு வாங்குறோம், நகை வாங்குறோம், கார் வாங்குறோம், திருமணம் நடக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது, இந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவான வார்த்தையா இருக்கணும். நெகட்டிவ் வார்த்தை கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது. அப்படி இருந்தாதான் 90 நாள் சக்சஸ் ஆகும். ஓகேங்களா? மேச ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 80. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 16. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 10. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 12. சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 14. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 51. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 54. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 97. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85. இதுவே அனைத்தும் காமனான பலன். உங்க ஜாதகப்படி நீங்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் உங்க ஜாதகத்துக்கு ஏற்ற அதிர்ஷ்டமான நம்பர் தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.